நாயகன் திரைப்படம் மூலம் மக்களின் வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கமாக முடியும் என்பதற்கு உதாரணமானவர் எம்ஜிஆர் அவர்கள். 1936இல் சதி லீலாவதி படத்தில் அறிமுகமானாலும் 1950களில் வெளிவந்த மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி, மர்மயோகி போன்ற வெற்றி படங்களின் மூலம் திரையுலகில் தனக்கான இடத்தை தக்க வைத்து கொண்டார். 1954இல் வெளிவந்த மலைக்கள்ளன் திரைப்படம் முதல் முறையாக 6 மொழிகளில் வெளியிடப்பட்டு வசூல் சாதனை புரிந்தது. நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய 3 மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் நடித்ததோடு மட்டுமன்றி இயக்கி தயாரித்த பெருமையும் பெற்றார். திரையில் மக்கள் திலகமாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் தலைவராக உயர்ந்தார். 1977 முதல் 1987 வரை 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராய் யாராலும் அசைக்க முடியாத மக்கள் சக்தியோடு ஆட்சி புரிந்தார்.